எங்கள் ஸ்கூலில் வந்து எக்ஸிபிஷன் வரப்போகுது, அதனால் இங்கிலீஷ் ஸ்பீச் வந்து பண்ணலான் இருக்கோம். அதுக்கு வந்து நாங்கள் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுன்னு கட் பண்ணி அதை ஒட்டிட்டு உள்ளே வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பற்றி எழுதியிருக்கோம். அடுத்து 8 வேர்பு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி கலர் பண்ணி எடுத்துருக்கோம். நீங்கள் வந்து கலர் ஷீட் இருந்தாலும் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி கட் பண்ணி கலர் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கு வந்து ரவுண்டாக கட் பண்ணி நான் வந்து எல்லா கலரையும் சேர்த்துருக்கேன். எதுக்கு எல்லோ 2 கலர் எடுத்துருக்கேன்னா அது ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது, பார்க்கவும் அழகாக இருக்குது, அதனால நான் இதை எடுத்திருக்கேன். அடுத்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட நேமெல்லாம் இதில் வந்து எழுதிடலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் நேம் எழுதியாச்சு, இப்போ சார்ட்டில் வந்து ஒட்டிடலாம். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி A4 ஷீட்டை வந்து நான் சின்னதாக எடுத்திருக்கேன். நீங்கள் கலர் பேப்பரும் எடுத்துக்கலாம், நீங்கள் எந்த பேப்பர் வேணுமோ உங்களுக்கு எடுத்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதை வந்து இப்போ வந்து உள்ளேயும் எழுதியிருக்கணும், வெளியே எழுதியிருக்கணும், திறந்து பார்க்குற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்படி அப்போ தான் உள்ளே வந்து எழுதி அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து நம்ம வெளில வந்து எழுதிக்க முடியும். இந்த மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கீழே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சையும் நான் வந்து ஒட்டிட்டேன். ஒட்டினதுக்கப்புறம் நவுன்னா என்ன அப்படின்னு எழுதி அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து உள்ளே எழுதியிருக்கேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி எல்லா இதுக்கும் ஒட்டினோம் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச் ஒட்டி அதுக்கானது எக்ஸாம்பிள்ஸு அதோட சென்டென்ஸ் பற்றி எல்லாமே நான் வந்து எழுதிட்டேன். நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த வீடியோ பிடிச்ச எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.